விஜயின் மீது இருக்கக்கூடிய அன்பின் காரணமாக விஜய்க்கு ஏதாவது ஆலோசனை சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. விஜயிடம் டைரக்டாவா இல்ல அவங்களுடைய நிர்வாகிகள், அதாவது ஜான் ஆரோக்கியசாமி? எல்லாருடைய கருத்து கணிப்பும் அண்ணனுடைய எதிர்பார்ப்பும் தமிழ் தேசிய கட்சியா விஜய் அவர்கள் வந்திருந்தார் அப்படின்னா, தமிழ் தேசிய கருத்தியலாகவும் வந்திருந்தார் அப்படின்னா, கண்டிப்பா இந்த திராவிடத்தையும் ஆரியத்தையும் வீழ்த்துவதற்கு அண்ணன் மட்டும் தனியாக நின்று போராடுறாரு. இன்னொரு அமைப்பு வந்து சேர போகும்போது அது அண்ணனுக்கு வலுவாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் அண்ணன் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா சீமான் அண்ணனால அந்த விஜய்கிட்ட இருக்கக்கூடிய அந்த வாலிபர்களை, இளைஞர்களை வந்து கட்டாயம் நாகரிகப்படுத்த முடியும். அந்த நம்பிக்கையில தம்பியினுடைய இளைஞர்கள் வந்தாலும் அவங்களையும் நாம நாகரிகப்படுத்தி ஒரு தேர்தலை சந்திப்போம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அண்ணன்ட்ட இருந்தாலும் கூட அவருடைய அணுகுமுறைகள் தவறாக இருந்ததின் காரணமாக அண்ணன்ட்டையே அரசியல் ஆலோசனையை கேட்டுட்டு அண்ணனுக்கு எதிராகவே வந்து அரசியலுக்கு வந்த சில பேர் வந்து சத்தமா போட்டுக்கிட்டு டயலாக் பேசிக்கிட்டு இதெல்லாம் நமக்கு சரிபட்டு வராதுங்க, நம்ம ஸ்ட்ரைட்டா வந்து இதுக்கு தான் வரோம், இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. விஜயினுடைய வளர்ச்சிக்கு தடையா இருப்பதே சீமானவர்கள் தான். சீமானவர்களுடைய கருத்தியலை மீறி அவங்க என்ன இந்த அரசியல் களத்துல அவர் சொல்லிட போறாரு. அவரை வந்து ஓபனாக டிக்ளேர் பண்ண மாட்டேங்கிறாரு. ஏன்னா 7 விடுதலையை அண்ணன் சாத்தியப்படுத்தி காட்டினார். தொடர்ச்சியா அந்த 7 பேர் விடுதலை, 7 பேர் சிறையில இருக்காங்கிற விஷயத்தையே யாருக்குமே தெரியாது. சீமான் அவர்கள் அந்த உளப்பூர்வமான செயலை செஞ்சு 7 விடுதலையை சாத்தியப்படுத்தினாரு. அதே போல இந்த இஸ்லாமிய சிறைவாசிகளையும் சாத்தியப்படுத்திடணும் தான் அவர் நினைக்கிறாரு. இதுல அரசியல் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கம் அவருக்கு துளியும் கிடையாது. பழனி பாபா அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு தான் ஆதரவு தெரிவிச்சாரு, ஆனா இன்னைக்கு அதை சீமான் பயன்படுத்துகிறார் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு போகுது இல்லைங்களா? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நானே அண்ணன் சீமான் அவர்கள் மீது ஒரு தவறான கண்ணோட்டத்துல தான் 2018 வரைக்கும் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டது. பழனி பாபா அவர்கள் வந்து 2 விதமாகவும் பேசியிருக்காரு. திமுகவுக்கு இன்னைக்கு இருக்கிறவங்க என்ன திமுகவுக்கு விசுவாசமா இருக்கிறாங்க? திமுகவை 25 வருஷம் தோளில் தூக்கி சுமந்தவர் வந்து பழனி பாபா. என்னை விடவானா நீங்க எல்லாம் திமுகவுக்கு விசுவாசமா இருந்துட போறீங்க? 2026 தேர்தலுக்கு பிறகு நம்மை விட அதிகமாக பிரபாகரன் என்றும் தமிழீழம் என்றும் விடுதலை புலிகள் என்றும் இவர்கள் உச்சரிப்பார்கள். நான் உச்சரிக்க வைப்பேன். உலகெங்கும் வாழும் அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கம். அனைவராலும் கைவிடப்பட்ட தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நாம் என்கிற மேதகு அவர்களின் மொழியை உள்வாங்கி திக்கற்று நிற்கும் மக்களுக்கு திசை காட்டும் வழிகாட்டியாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த கலங்கரை ஊடகம். யூடியூப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக், டிக்டாக் என அனைத்து வகையான தளங்களிலும் இயங்கக்கூடிய இந்த கலங்கரை ஊடகத்தை 195 நாடுகளிலும் வாழக்கூடிய தமிழ் மக்கள் கலங்கரை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து தங்களுடைய ஆதரவை தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். கலங்கரை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய இஸ்லாமிய கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் இமாம் சைபுல்லா அவர்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம், வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நான் நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்குங்கண்ணா. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா சீமான் அவர்களிடம் விஜய் தரப்பு மீண்டும் மீண்டும் பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடத்துவதாக ஒரு தரப்பு செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் அவருடைய அப்பா எஸ்ஏசி அவர்கள் வெளிப்படையாக காங்கிரஸ்க்கு அழைப்பு விடுக்கிறார். உங்களுக்கு பவர் இல்ல, விஜய் கூட வந்துருங்க, பவர் ஆயிடுவீங்க அப்படின்லாம் சொல்றாரு. பவர் பேங்கா மாறிட்டாங்க விஜய் தரப்பு. ஸோ என்னதான் நடக்குது? சீமான் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினாங்களா இல்லையா? அதாவது சீமான் அண்ணன் தரப்பிலிருந்து பேச்சுவார்த்தைக்கு இது ஆரம்பத்திலே நீங்கள் செஞ்சுருக்கலாம். எல்லாருடைய கருத்து கணிப்பும் அண்ணனுடைய எதிர்பார்ப்பும் தமிழ் தேசிய கட்சியா விஜய் அவர்கள் வந்திருந்தார் அப்படின்னா, தமிழ் தேசிய கருத்தியலாகவும் வந்திருந்தார் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த திராவிடத்தையும் ஆரியத்தையும் வீழ்த்துவதற்கு அண்ணன் மட்டும் தனியாக நின்று போராடுறாரு. இன்னொரு அமைப்பு வந்து சேர போகும்போது அது அண்ணனுக்கு வலுவாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் அண்ணன் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் இவர் கொண்டு வந்த அந்த தத்துவங்களும் கருத்தியங்களும் தவறாக இருந்ததின் காரணமாக அண்ணன் முற்றிலுமாக அந்த விஜய்ங்கிற அந்த வழியை வந்து இழுத்து மூடிட்டார். இது நமக்கு சரிபட்டு வராது. இந்த சினிமாக்கார அரசியலில் நம்ம போனோம் அப்படின்னா சித்தாந்த அரசியல் வீழ்ச்சி அடைஞ்சிரும் அப்படிங்கிறதுல அண்ணன் தெளிவாக இருக்கார். இன்ன வரைக்கும் அண்ணன் தெளிவாகத்தான் இருப்பார். ஆனால் விஜயின் மீது இருக்கக்கூடிய அன்பின் காரணமாக
விஜய்க்கு ஏதாவது ஆலோசனை சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. விஜயிடம் டைரக்டாவா இல்ல அவங்களுடைய நிர்வாகிகள், அதாவது ஜான் விஜய்கிட்ட தான் ஆரோக்கிய ஏற்கனவே விஜய் அண்ணன்ட்ட ஆலோசனை கேட்டவர் தானே. இப்ப மீண்டும் அதே தொடர்புல தான் இருக்காரு. கேட்பாரு கண்டிப்பா கேட்பாரு. ஏன்னா இவருக்கு வந்து கூட்டணி அதிகாரத்துல பங்கு எல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னாரு. எந்த கட்சியும் முன் வரல. ஆனா ஒரு குறிப்பிட்ட ஒரு சதவீத ஓட் பேங்க் அவர் வச்சிருக்காரு. அதனால் எந்த பிரயோஜனமும் அடைய போறதில்லை விஜய். அது விஜய்க்கும் தெரியும். அப்போ என்ன செய்கிறது? இந்த தேர்தலை எதிர்கொண்டு இவ்வளவு நாள் மூடி வச்ச ஒரு பொருளை வந்து பார்த்ததுக்கு அப்புறம் சுவாரஸ்யம் போயிருச்சு அப்படின்னா, திரு கமலஹாசன் மாதிரி நாமல் என்ன செய்ய வேண்டியது வரும்? ஏதாவது ஒரு கட்சியில் போய் அடைக்கலமாக வேண்டியது வரும். அதை எதிர்கொண்டு அடுத்த தேர்தலை எதிர்கொண்டு அடுத்த 5 வருஷம் வரைக்கும் காத்திருக்கணும்ல. அது வரைக்கும் இந்த கட்சிக்கு என்ன விதமான நெகட்டிவ் நிகழ்வுகள் நடக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. அதுக்கு இடையில ஏதாவது நடந்துச்சுன்னா இப்படி ஒரு கட்சி இருக்காங்கிறதே மக்கள் மறந்துடுவாங்க. ஒன்று ஆக்டிவாக இருக்கணும், இல்லைன்னா களத்தில் இறங்கி செயல்பட்டுக்கிட்டு இருக்கணும். கண்டிப்பா ரெண்டும் இல்லாமல் இந்த தேர்தலோட முடிச்சுட்டு அடுத்த நான் முதலமைச்சர் தேர்தலாம் போட்டிக்கிடுவேங்கிற போக்கில் விஜய் போனார் அப்படின்னா அவர் காணாமல் தான் போவார். அப்போ அண்ணன் வந்து விஜயின் மீது இருக்கக்கூடிய அன்பின் மிகுதியால் ஏதாவது ஒரு ஆலோசனைகள் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தம்பி, உனக்கு யாரும் கூட்டணி வரல, ஏன் கூட வந்திருக்கணும், நீ அந்த வாய்ப்பையும் என்ன செஞ்சுட்ட, இழந்துட்ட, தவற விட்டுட்ட. வாய்ப்புங்கிறது ஒரு முறை தானே வரும். காற்றடித்த போது தூற்றிக்கொள்ளணும்னு சொல்லுவாங்கல்ல. இந்த சீமான்கிற ஒரு தலைவனை நீ கரம் பிடிச்சிருந்த அப்படின்னா உன்னுடைய கூட்டணியை சீமான் அவர்கள் புறக்கணித்தாரா இல்ல விஜய் அவர்கள் அதற்கு செவி சாய்க்கலையா? சீமான் அண்ணன்ட்ட எதிர்பார்ப்பு இருந்துச்சு. தம்பி நம்மள்ட்ட வருவாரு, வந்தாருன்னா நம்ம அடைக்கலமா ஏத்துக்கிட்டு தம்பியோட கை கொடுத்து நம்ம வலுவா இந்த தேர்தல் களத்தை சந்திக்கலாம், அது தமிழ்நாட்டினுடைய ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சீமான் அண்ணனால அந்த விஜய்கிட்ட இருக்கக்கூடிய அந்த வாலிபர்களை, இளைஞர்களை வந்து கட்டாயம் நாகரிகப்படுத்த முடியும். அந்த நம்பிக்கையில் தம்பியினுடைய இளைஞர்கள் வந்தாலும் அவங்களையும் நாம் நாகரிகப்படுத்தி ஒரு தேர்தலை சந்திப்போம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அண்ணன்ட்ட இருந்தாலும் கூட அவருடைய அணுகுமுறைகள் தவறாக இருந்ததின் காரணமாக அண்ணன்ட்டையே அரசியல் ஆலோசனையை கேட்டுட்டு அண்ணனுக்கு எதிராகவே வந்து அரசியலுக்கு வந்தால் சில பேர் வந்து இந்த சத்தமாக போட்டுக்கிட்டு டைலாக் பேசிக்கிட்டு இதெல்லாம் நமக்கு சரிபட்டு வராதுங்க, நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து இதுக்கு தான் வரோம், இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. நீ எந்த நோக்கத்துக்கு அரசியல் வரைக்கும் இது வரைக்கும் ஆளுங்கட்சியாக இருந்தவங்க, இது வரைக்கும் ஆண்டவங்க, அவங்க மேலே நீ விமர்சனத்தை வச்சிருக்கணும். இல்லை எனக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு தான் புதிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறதுல போட்டி, நானா சீமானாங்கிறத பார்த்துருவோம் அப்படின்னு நீ ஓப்பன் டிக்ளேர் பண்ணியிருக்கணும். அதையும் செய்ய விட்டு போட்டு எல்லாத்தையுமே மூடி அதாவது மறைமுகமாகவே நீ எல்லாத்துக்கும் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்த, சவால் விட்டுக்கிட்டு இருந்த, உன்னுடைய கொள்கைகளை நீ தெளிவாக சொல்லாமல் இருந்த. அப்புறம் ஒரு கட்டத்தில் திமுகண்ட, அப்புறம் இப்போ கடைசியாக நடந்த ஒரு கூட்டத்தில் அதிமுக ஊழல் அதிமுக, தீய சக்தி திமுக அப்படிங்கிற மாதிரி இப்படி நேரம் கிடைக்க போகும்போது, சந்தர்ப்பம் கிடைக்க போகும்போது தான் ஒவ்வொரு கட்சியினுடைய பெயரை சொல்லி நீ எதிர்ப்பு. அப்ப கூட நாம் தமிழர் கட்சி பேரை சொல்லி எதிர்க்கல இல்லைங்களா? அவருக்கு நான் தான் ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். அவருக்கு வந்து விஜயினுடைய வளர்ச்சிக்கு தடையா இருப்பதே சீமானவர்கள் தான். சீமானவர்களுடைய கருத்தியலை மீறி அவங்க என்ன இந்த அரசியல் களத்துல அவர் சொல்லிட போறாரு. அவரை வந்து ஓபனாக டிக்ளேர் பண்ண மாட்டேங்கிறாரு. ஒரு ஈகோ தான். எல்லா ஒரு மனிதனுக்கும் ஒரு ஈகோ இருக்கும். அதாவது அவங்க களத்துல இல்ல அப்படின்ற ஒரு நரேட்டிவ். ஆமா, எப்படியாவது சீமான வீழ்த்திடலாம், நம்மளுடைய சினிமா கவர்ச்சி மேலோங்கிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்கு இருக்குது. ஆனா அது வந்து அந்த காலத்துல எம்ஜிஆர் காலத்துல அதை எடுபட்டு இருக்கலாம். இந்த காலத்துல போய் இவ்வளவு தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைஞ்ச இந்த காலத்தில் இளைஞர்கள்லாம் வேலை வெட்டியை விட்டு போட்டு படித்த இளைஞர்கள்லாம் வேலைக்கு தெருவா அலைகிற இந்த காலகட்டத்தில் போய் நீ சினிமா கவர்ச்சியால் ஒரு அரசியலை கைப்பற்றிடலாங்கிற எண்ணம் 2026 அது பொருந்தாது. அது அந்த காலத்தில் எம்ஜிஆர் காலத்தில் அது பொருந்துச்சு. ஏன்னா அப்போ படிப்பறிவு இல்லை, அரசியல் தெரியாது, அணுகுமுறைகள் தெரியாது. அதனால் நினச்சது மக்கள் டக்குன்னு எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டு வெளில வச்சுட்டான். இது அப்படி இந்த களம் அது அப்படிப்பட்ட களம் அல்ல. எல்லா இளைஞர்களும் ஷார்ப்பாக இருக்கான். எனக்கு என்ன பெனிஃபிட், உனக்கு ஓட்டு போடுறதுனால எனக்கு என்ன கிடைக்கும் கண்டிப்பா அப்படிங்கறத தான் எதிர்பார்க்கறான். அதனாலதான் கமலஹாசன் அடுத்த தேர்தலை அவளால சந்திக்க முடியல, போயிட்டாரு. இப்ப சீமான் அர்த்தம் சொல்ல வந்த சீமானவர்கள் வந்து அன்பின் மிகுதியால் அவருக்கு ஒரு அட்வைஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உனக்கு எவனும் கூட்டணியும் வரல, உன்னை யாரும் மதிக்கல, நீனு கூப்பிட்டு பார்த்த யாரும் வரல, என் கூடயும் நீ வர மாட்ட, உன்னுடைய கொள்கையை மாத்தினா நான் கூட ஏத்துக்கிருவேன். நீ பெரியாரையும் இந்த திராவிடத்தையும் தமிழ் தேசியம் இந்த மண்ணின் 2 கண்கள்னு சொல்றதை விட்டு போட்டு நான் தமிழ் தேசிய நேரான ஒரு அரசியலை, சீரான ஒரு அரசியலை தான் நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வா, இப்போ கூட நான் ஏற்றுக்கிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்லலாம். ஆனால் அவர் செய்வாரா இல்லையாங்கிறது தெரியலை. ஆனால்
அண்ணன் ஏதாவது இந்த தேர்தல் கணத்தை நீ எப்படி சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு யுக்தியை வேணால் அண்ணன் அட்வைஸ் பண்ணலாம். அந்த யுக்தியாவது நீ ஒழுங்காக செஞ்சு உன்னுடைய இருப்பை நீ தக்க வச்சுக்கிட்டேன்னா அடுத்த தேர்தலில் நீ உயிரோட இருக்கலாம். அதாவது கட்சி. எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குன்னா, எதற்காக இந்த அளவுக்கு விஜய்க்கு சீமானண்ணன் உதவணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. சீமானண்ணனை பற்றி உங்களுக்கு தெரியாது. எதிரியாக இருந்தாலும் அவருக்கு அன்பு காட்டுவார். எப்படிப்பட்ட எதிரியாக இருந்தாலும் நீங்கள் தம்பி படம் பார்த்துருப்பீங்க, சினிமா அந்த திரைப்படம் பார்த்துருப்பீங்க. அந்த எதிரியை அவர் நினச்சிருந்தா அவர் வச்ச அந்த காட்சியில் அந்த கதாநாயகன் வில்லனை கொலை செஞ்சுருக்கலாம். ஆனால் அவனுக்கு திருந்துறதுக்கான வாய்ப்பை கொடுக்குறாரு பார்த்தீங்களா, அதுதான் சீமான். மாதவனே ஒரு நேர்காணலில் சொல்லியிருக்காரு, நான் அந்த தம்பிங்கிற திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடி சீமான் அவர்கள் அந்த கதாநாயகனாகவே அந்த கதையின்படி அவர் வாழ்ந்திருக்காரு. அவர் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை தான் என்னைய கதாநாயகனை வச்சு அவர் இயக்கியிருக்காரு அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். அதுதான் சீமான். இப்ப விஜய் எதிரியாக பார்க்கிறார் சீமானை. சீமான் தன் தம்பி அரசியலுக்கு வந்துட்டாரு, முன்னேறணும்னு உதவி பண்ணுவாரு. கண்டிப்பா. இவ்வளவு பெரிய விமர்சனத்துக்கு அப்புறமும் கூட சீமான் அவர்கள்ட்ட இருந்து வண்ணத்தை திருடி, சீமான் அவர்களினுடைய எண்ணங்களை திருடி இவர் அரசியல் பண்ணாலும் கூட சரி என் தம்பி பழச்சு போகட்டும். அவர் என்ன சொல்லுவார், சீமான விமர்சனம் செய்கிறவங்களெல்லாம் அவர் சொல்லுவார், என் பேரை சொல்லி அவனுக்கு சோறு கிடைக்குதுன்னா சாப்பிட்டு போகட்டுமே. இது இந்த பெருந்தன்மை தான் சீமான் அவர்கள்ட்ட அவருடைய தலைமைத்துவ பண்பை உயர்த்துறது. அந்த தலைமைத்துவ பண்பு விஜய் அவர்கள்ட்ட கிடையாது. கண்டிப்பா. இப்படி ஒரு அரசியல் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும், அதாவது விஜயனுடைய தந்தை வெளிப்படையாக பாத்தீங்கன்னா கூட்டணிக்கு காங்கிரஸ் கூப்பிடுறாங்க இல்லைங்களா, இவர் ஏன் இப்படி ஒரு குழப்பத்தை உண்டு பண்றாருன்ற கேள்வியும் இருக்கு. எந்த பிள்ளையுமே தகப்பினுடைய பேச்சை கேட்க மாட்டாங்க. எல்லா குடும்பத்திலையும் உள்ளதுதான். அதுல சில பிள்ளைகள் எடுக்கக்கூடிய முடிவு சரியா இருக்கும், தந்தை சொல்ல மீறதுல தவறு இல்லைன்னு நம்ம சொல்லலாம். அண்ணன் சீமான் அவர்களே சொல்லுவாங்க, தாயில் சிறந்த கோயில் இல்லை, அது எனக்கு மாற்று கருத்து உண்டு. ஆனால் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இருக்குது, அதை நான் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா தந்தையின் பேச்சை கேட்டிருந்தாருன்னா அண்ணன் இராணுவத்துக்கு போயிருப்பார். தந்தையின் பேச்சை மீறி வந்ததுனால தான் அவர் சினிமாவுக்கு சினிமாவிலேருந்து அரசியலுக்கு இந்த இனத்தின் தலைமகனாக இன்னைக்கு நிற்கிறாரு. அப்படி விஜய் அவர்களும் தன்னுடைய தகப்பன் பேச்சை கேட்காததுனால தான் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் மத்தியிலேயே குழப்பம். அவர் தந்தை ஒரு உபதேசம் பண்ணியிருப்பார், அறிவுரை சொல்லியிருப்பார். விஜய்க்கு அதை கேட்கக்கூடிய மனநிலை இல்லை. அதனால எனக்கு இன்னொரு கேள்வி என்ன இருக்குன்னா, அதாவது காங்கிரஸ்க்கு பவர் இல்லைன்றதையும் வெளிப்படையா சொல்லிட்டு எங்க கூட வந்தா பவர் கிடைக்கும்ன்றதையும் சொல்றது எந்த மாதிரியான ஒரு அரசியல்? விஜயனுடைய தந்தை சொல்றாங்க, அதாவது காங்கிரஸுக்கு பவர் இல்லை, எங்க விஜயோட சேர்ந்தீங்கன்னா பவர் ஆகிக்கலாம் இருக்கலாம். ஏன்னா ஒரு மாஸ் கிரௌடு வச்சிருக்காருல, அந்த கிரௌடை வச்சு அவருடைய அனுபவத்துல எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்களுக்கும் ஒரு அனுபவ முதிர்ச்சி ஒன்று இருக்கும்ல. அதாவது அரசியலாக அதை நம்ம பார்க்கக்கூடாது. அதாவது இந்த இதுவரைக்கும் திராவிட கட்சிகளும் இந்த தேசிய கட்சிகளும் என்ன அரசியல் பாலிடிக்ஸ், அதாவது அரசியல் பிழைப்பு நடத்துகிற கட்சிகள் இருக்காங்கல்ல, அந்த கண்ணோட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவர் சொல்றது சரியா இருக்கும். சரி, அப்படியே நீங்க திமுகல இருந்து இவர்கள் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் பிரிச்சுட்டா திமுக விழுந்துரும்னு இவங்க நினைக்கிறாங்களா? காங்கிரஸை பிரிச்சுட்டா திமுக வீழ்ந்ததுன்னு ஏற்கனவே திமுக ஒன்றும் வீழ்த்த முடியாத சக்தி ஒன்றும் இல்லை. இந்த தேர்தலை பொறுத்தவரை இந்த தேர்தலை பொறுத்தளவும் காங்கிரஸும் ஏற்கனவே வீழ்ந்த கட்சி தான், திமுகவும் வீழ்ந்த கட்சி தான். வீழ்ந்த கட்சியெல்லாம் ஒன்று சேர்ந்து தான் ஒரு தடவை எந்திரிச்சு நின்றாங்க. அதை மறுபடியும் வீழ்த்துறது ஒன்றும் பெரிய வித்தை ஒன்றும் இல்லை, சாதாரணமாக வீழ்த்தலாம். ஆனால் விஜயோட சேர்ந்து திமுகவை வீழ்த்த முடியுமானா அது எனக்கு நம்பிக்கை இல்லை. அதில் திமுகவை வீழ்த்துறதுக்கு எப்படி ஒரு விஜயகாந்த் ஒரு மிகப்பெரிய எழுச்சியோட, விஜயகாந்த் ஒரு பெரிய கொள்கைகளை சொல்லி வராட்டாலும் விஜயகாந்த் என்கின்ற ஒரு தனி நபர்கிட்ட மக்களின் மீது அக்கறை இருந்தது. கண்டிப்பா. அந்த ஒன்றுக்கு அவர் செஞ்ச தொண்டுகள், அவர் வீட்டுக்கு போனா என்னைக்குமே சாப்பாடு கிடைக்கும், அந்த சினிமாவில் நடிக்கக்கூடியவர்கள், சினிமாவில் இயங்கக்கூடியவர்களே அவருக்கு பெரிய விளம்பரம். கண்டிப்பா கண்டிப்பா. அவர் வீட்டுல போனா நாங்க சாப்பிடுவோம், அவர் எங்க கல்யாணத்துக்கு போனா உதவி செய்வாரு. இந்த விளம்பரத்திலேயே மக்களுக்கு மத்தியில விஜயகாந்த் பேசப்பட்டவர். விஜய் அப்படி பேசப்பட்டவரா? ஈழ போராட்டத்துங்க ரசிகர் மன்றத்தின் சார்பாக விஜயின் சார்பாக கொடுத்தா கூட சரின்னு சொல்லலாம். அதை கூட தன் சார்பாக கொடுக்க முடியாம தன் ரசிகர் மன்றத்தின் சார்பாக 500 ரூபா கொடுத்தவர். அதே காலகட்டத்தில் சிம்பு 1 லட்சம் ரூபா கொடுத்தாரு. அந்த காணொலியை நீங்க பார்த்துருப்பீங்க. இப்படிப்பட்ட ஒரு மனநிலை கொண்டவர்கிட்ட எல்லாம் போய் அரசியல் புரட்சியை நம்ம எதிர்பார்க்க முடியாது. திமுக வீழ்த்துவதற்கு விஜய் எல்லாம் ஒரு ஆயுதமாங்கிறத எனக்கு தெரியல. இப்ப இந்த தேர்தல் 4 முனை போட்டி தான், அது உறுதியா சொல்ல முடியும். 2 முனை தானே எங்களை பொறுத்தளவு. 2 முனை, திராவிடம், தமிழ் தேசியம். நாங்கள் விஜயை எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, வேகமாக வரக்கூடிய சாலைகளில் எப்படி ஒரு வேகத்தடை பேரிக்கேடு வருமோ அது மாதிரி வேகமாக வளர்ந்து வரக்கூடிய சீமானுக்கு
தடை போடணுங்கிறதுக்கு கமலஹாசன் வந்த மாதிரி, டிடிவி தினகரன் வந்த மாதிரி இன்னைக்கு விஜய் வந்திருக்காரு. இறக்குமதி செய்யப்பட்டிருக்கலாம். அது விஜய்க்கு தான் அந்த உண்மை தெரியும். ஏன்னா அவருடைய செயல்பாடுகளில் இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம்ல. எத்தனை அரசியல் கட்சியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல இருந்து இதை கூடவா புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு சக்தியும் இல்லாம இருக்கும். மக்களின் மீது அக்கறை உள்ளவனுடைய நடவடிக்கை அது வேற மாதிரி இருக்கும். அரசியல் பிழைக்கணுங்கிறது வரக்கூடியவனுடைய நடவடிக்கை விஜயின் போன்று, கமலஹாசனை போன்று, டிடிவி தினகரனை போன்று இந்த கட்சிகளை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். இல்ல இப்ப இன்னொன்னு அண்ணன் சொல்லியிருக்காரு, ஊழல்வாதிகளுக்கு அதாவது திராவிட கட்சிகளுக்கு இடமில்லை அப்படின்றது கூட்டணியில அவர் ஒரு உறுதியாக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா வந்து டிடிவி தினகரன், திருமாரஞ்சி இவர்கள்லாம் வந்து சீமானவர்களோடு இந்த தேர்தலை சேர்ந்து போட்டியிடலாம் அப்படின்னு கேட்டதாக கூறப்படுது. அதற்கும் சீமான் மறுப்பு தெரிவித்ததற்கான காரணம் என்ன? அண்ணன் மறுப்பு தெரிவிச்சிருக்க மாட்டாங்க. கொஞ்சம் அதிகாரத்தை கைப்பற்றுற வரைக்கும் கூட்டணி வேண்டாம், கூட்டணி வேண்டாம்னு சொல்லிருக்க மாட்டாங்க. சமூகத்தினுடைய, தமிழ் சமூகத்தினுடைய ஓர்மையை தான் அண்ணன் ஏற்படுத்த நினைக்கிறாரு. அப்படித்தான் ஒரு மீனவர்கள், ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் போராட்டத்தினப்போ எல்லா சமூகத்தினுடைய தலைவர்களையும் அழைச்சி அந்த கூட்டத்தில் பங்கேற்க வச்சார். அதே மாதிரி செங்கல்பட்டில் பஞ்சமர் நிலத்தை மீட்பதற்கு ஒரு போராட்டம் நடத்த போகும்போது எல்லா சமூகத்தினுடைய தலைவர்களும் வந்திருந்தாங்க. அந்த சமூக தலைவர்கள் எல்லோருமே மேடையில் ஏறி அண்ணனுக்கு ஆதரவு தெரிவித்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அந்த களத்தில் இறங்கி தேர்தலை சந்திக்க போகும்போது ஒரு மனப்பதட்டம் ஏற்பட்டுருது. நம்ம ஏதாவது அடையாளம் தெரியாமல் போயிடுவோமோ, இவ்வளவு பெரிய ஒரு அமைப்பை நம்ம கஷ்டப்பட்டு உருவாக்கி அதை வந்து நாசமாக போயிடுமோ, சீமானுக்கு பின்னாடி ஐக்கியமாயிருமோ அப்படிங்கிற மாதிரி பயப்படுறாங்க. அண்ணன் அப்படிப்பட்ட இன்னொரு இயக்கத்தை அழித்து தான் நாம் இயக்கம் கட்டணுங்கிற அந்த எண்ணம் சீமான் அவர்கள்ட்ட சுத்தமாகவே கிடையாது. எல்லா சமூகமும் வாழணும், தமிழ் சமூகம் ஓர்மையாக இருக்கணும், எல்லாருக்கும் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாரு. என்ன சொல்லுவார், அதிகாரம் என்னுடைய கைக்கு வர்ற வரைக்கும் கொஞ்சம் எனக்கு வலு சேருங்கன்னு சொல்லியிருப்பார். இவங்க அதை அப்படில்ல முடியாது, எங்களுக்கும் தனிப்பட்ட முறையில் சீட்டுகள் கொடுங்க ஒன்று. அண்ணன் கொடுத்தாலும் அவங்க எந்த அளவுக்கு அதில் உறுதியாக நிற்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. சமூக தலைவர்களுக்கு அண்ணன் கொடுக்குறாருன்னே வச்சுக்கிறோம். அண்ணன் தடா ரஹீம் அவர்களுக்கோ மற்ற சமூக தலைவர்கள் திருமாரஞ்சிக்கோ அல்லது கேஎஸ் இந்த மாதிரி ஆட்களுக்கோ ஒருவேளை கொடுத்துருந்தாருன்னா அவங்க உறுதியாக அந்த களத்தில் நிற்பாங்களா, அல்லது தேர்தல் சமயத்தில் வந்து ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி பின்வாங்கிட்டாங்கன்னா அண்ணனுக்கு வேட்பாளர் போடுறது சிரமமாக போயிடும். அந்த நேரத்தில் அண்ணனுக்கு வந்து பெரிய மனசங்கட்டம் ஏற்பட்டுரும். அதுக்கு உத்தரவாதம் சொல்ல முடியாததுனால அண்ணன் கொஞ்சம் தயங்கியிருப்பார். அதனால இவர்கள் வந்து அண்ணனுக்கு புறக்கணிச்சு போகிறதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கலாம், என்னுடைய அனுமானம். இன்னும் நான் அது சம்பந்தமா அண்ணன்ட்ட பேசல, கேட்கல. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுவிக்கக்கூடிய அந்த போராட்டம் நாம் தமிழர் கட்சி சார்பாக நடைபெற இருக்கிறது. அதுல நீங்களும் கலந்து கொள்ள போறீங்க. இன்னுமே இது ஒரு ஓயாத ஒரு அழுக்குறலாக நீடித்து கொண்டே இருக்கு. இதற்கு ஒரு தீர்வு கிடைக்காதா அப்படின்றது இஸ்லாமியர்களின் ஒரு நீண்ட நாள் ஏக்கமாக இருக்கு. இப்ப சீமான் அவர்கள் அதை முன்னெடுக்கிறார் அப்படின்னும் போது இதற்கான இந்த பிரச்சனைக்கு ஒரு செவி சாய்ப்பதற்கு அரசாங்கம் அனுமதிக்கும் அப்படின்னு பாக்குறீங்களா? அரசாங்கம் செவி சாய்க்கணும் அப்படிங்கிறது தான் அண்ணன் சீமான் அவர்களுடைய நோக்கம். ஏன்னா 7 விடுதலையை அண்ணன் சாத்தியப்படுத்தி காட்டினார். தொடர்ச்சியா அந்த 7 பேர் விடுதலை, 7 பேர் சிறையில் இருக்காங்கிற விஷயத்தையே யாருக்குமே தெரியாது. சீமான் அவர்கள் அந்த உளப்பூர்வமான செயலை செஞ்சு 7 விடுதலையை சாத்தியப்படுத்தினார். அதே போல் இந்த இஸ்லாமிய சிறைவாசிகளையும் சாத்தியப்படுத்திடணும் தான் அவர் நினைக்கிறார். இதில் அரசியல் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கம் அவருக்கு துளியும் கிடையாது. அவருக்கு அரசியல் பண்ணணுங்கிற நோக்கம் துளியும் கிடையாதுங்கிறத நான் எப்போ புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, அண்ணன் தடா ரஹீம் அவர்கள் ஒரு கேள்வி பதில் நிகழ்வு, எது நமக்கான அரசியல் அப்படின்னு அவங்க தான் முதல்ல தொடங்கி வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாம் கிழக்கரையில் நடத்தினோம். அப்போ அந்த கேட்க போகும்போது பழனி பாபா அவர்களுக்கு மெரினாவில் ஒரு மணிமண்டபம் கட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அப்போ ஓட்டுக்கானவராக இருந்தால் இஸ்லாமியர்களுடைய ஓட்டுலாம் நமக்கு வேணும்னு அந்த ஓட்டுக்கான நபராக சீமான் இருந்திருந்தார் அப்படின்னா கட்டித்தாரேன்னு சொல்லியிருக்காங்க. அவர் என்ன சொன்னார் கேட்டீங்களா? அந்த காணொளி பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். ஆனா அவர் அந்த சொன்னாரு, கடற்கரை தான், யாருக்கும் கல்லறை இல்லை. அண்ணன் பழனி பாபா அவர்களுக்கு அவர் அடங்கி இருக்கிற இடத்துலயே மணிமண்டபம் கட்டுவோம். அண்ணனுடைய பேச்சுக்கள் மக்கள் எப்போ வந்தாலும் கேட்குற மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணி அது ஒரு பெரிய அடையாளமாக நம்ம செஞ்சு கொடுப்போம் அப்படிங்கிற அந்த வாக்குறுதியை கொடுத்தாரு. அப்போதான் புரிஞ்சுக்கிட்டேன், யார்கிட்டையும் எந்த கருத்தியலுக்காக வேண்டி அண்ணன் சமரசமாக மாட்டார். நீங்கள் சொன்ன அந்த தலைவர்கள் எல்லாம் ஏதாவது ஒரு கோரிக்கை வச்சுருந்துருப்பாங்க. இப்போ அண்ணன் தடரங்கையும் வச்சுங்க. இப்போ நான் கேட்குறேன், ஒரு அமைப்பினுடைய தலைவர் நான் கேட்குறேன், பழனி பாபாவுக்கு மணிமண்டபம் மறுநாளை கட்ட முடியுமான்னு மறுத்துட்டார் சீமான். இவரோட எப்படி நான் பயணிக்க முடியும் அப்படின்னு நினச்சி தடரங்கி மண்ணை விலகி போகலை.
அவரும் அந்த நேர்மையை ஏத்துக்கிட்டாரு. கண்டிப்பா அவர் சொல்றது சரிதான், இயற்கை வளங்களை நாம் என்ன செய்யக்கூடாது, பாழாக்க கூடாது. கண்டிப்பா கடற்கரைங்கிறது மக்களினுடைய எல்லா மக்களுக்கும் பொதுவான ஒன்று. அதை போய் தனிநபருடைய அடையாளங்களை நிறுவுவது தவறானதுங்கிறத தடரகிமன்னன் உணர்ந்துகிட்டாரு. சீமானன் அவர்களும் ஓட்டுக்கானவனாக இருந்தால் அதை சரின்னு சொல்லியிருப்பாரு. அப்புறம் கூட சரின்னு சொல்லிட்டு அப்புறம் கூட நான் அதெல்லாம் செஞ்சு தர முடியாதுன்னு கூட சொல்லியிருந்திருக்கலாம். அப்ப உள்ளதை உள்ளபடி சொல்லுபவர், உளமாற எதையும் கையாளுபவர் தான் சீமான் அவர்கள். எதுக்கு சொன்னவர்னா, அந்த அந்த தடரகி மன்னனுடைய அந்த நிகழ்வுல தான் அண்ணன் இந்த இந்த நம்பிக்கை எனக்கு வருது. அண்ணன் வந்து என்னைக்குமே ஓட்டுக்காக எது ஒன்றையும் செய்ய மாட்டார். அதே தான் சிறைவாசிகளினுடைய விஷயத்திலையும். அவர் ஓட்டுக்கானவராக இருந்தால் அதை வேறு மாதிரியாலாம் கையாண்டிருக்கலாம். ஆனால் அவர் இப்போ இல்லை. சிறைவாசிகளுடைய விடுதலையை பற்றி கிட்டத்தட்ட 2022 அவர் ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய தலைநகரங்களிலேயும் பெரிய ஒரு போராட்டத்தை ஏற்பாடு செஞ்சு நாகப்பட்டினம் வரைக்கும் வந்தார். அதுக்கப்புறம் திருநெல்வேலி மேலப்பாளையத்துக்குள்ளே வந்து அனுமதி கொடுக்கலைன்னு சொல்லிட்டு அங்கே போக முடியாமல் அது அப்படியே நிறுத்தப்பட்டிருந்தது. அது அதிகார வர்க்கத்தில் இருந்த காவல்துறை பெரிய அரசியல் அழுத்தம் கொடுத்ததுனால அண்ணனால அதை மேற்கொண்டு செய்ய முடியல. இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி கூட செய்யறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, சிறையில போய் பார்த்துட்டு வந்தார் அவங்கள. ஆமா ஆமா தடாரகிமா அவர்களோட இப்பயும் அண்ணன் செய்யறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, அரசியலுக்காக வேண்டிய அல்ல, எப்படியாவது அவங்களுக்கு இந்த நேரத்திலேயாவது திமுகவுக்கு மனசு வந்துருமா, தேர்தல் நெருங்குறதால இஸ்லாமிய மக்கள் வாக்கு செலுத்தாம போயிருவாங்க அப்படிங்கிற அச்சத்திலேயாவது இந்த விடுதலையை சாத்தியப்படுத்திடுவாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல கூட அண்ணன் இந்த நேரத்துல அதை கையில் எடுத்திருக்கலாம். இன்னொன்னு, இன்னைக்கு வச்சதுக்கு வந்து இன்னொரு காரணமும் இருக்குது. அன்னைக்கு அண்ணன் கீழக்கரையில நாங்க கேள்வி பதில் நிகழ்த்தும் போதே அண்ணன் சொல்லிட்டாரு, சிறைவாசிகளினுடைய குடும்பம் எந்த அவல நிலையில் இருக்கிறது, அவங்க எவ்வளவு பொருளாதாரத்தில் வீழ்ந்திருக்காங்க, அவங்க எந்த அளவுக்கு அவங்களுடைய குடும்பம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்குங்கிறத ஒரு காணொலி ரீதியாக மக்களுக்கு போட்டு காட்டணும். இன்னைக்கு போட்டு காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காக வேண்டி தான் இவ்வளவு நாள் இது தள்ளி போயிருந்தது. இல்லைன்னா இது எப்பயோ அண்ணன் செஞ்சுருக்க வேண்டியது. அந்த காணொலி இன்னைக்கு ஒளிபரப்பாகும். அந்த காட்சிகளை எல்லாம் மக்களுக்கு போட்டு காட்டு, இந்த நேரத்திலேயாவது இந்த காட்சிகளை பார்த்தாவது இந்த திமுக அரசுக்கு இந்த மக்கள் என்ன செய்யக்கூடாது, வாக்களிக்கக்கூடாது, அவங்களை விடுதலை செய்வதற்காக வேண்டியாவது நாம் அதிகாரத்துக்கு வரணுங்கிற ஒரு பாடத்தை இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு உணர்த்தணுங்கிறதுக்காக வேண்டி தான் அண்ணன் இந்த நிகழ்வை ஏற்பாடு செஞ்சுருக்கலாம். அதுவும் பழனி பாபாவுடைய நிகழ்வு வந்ததுனால அதையும் நேற்று 28 செய்ய முடியலை. அங்கே தடரகிமன் அங்கே போய் இருந்திருப்பாங்க. இன்றைக்கி எல்லாரும் வர்றதுக்கு சூழல் அமைஞ்சதுனால 29ங்கிற தேதியை பழனி பாபா நினைவேந்தல கூட்டத்தையும் சிறைவாசிகளினுடைய போராட்ட கூட்டத்தையும் ரெண்டையும் சேர்த்து இன்றைக்கு அண்ணன் நடத்துறாரு திருவல்லிக்கேணியில. கண்டிப்பா. இன்னொன்னு, சிறைக்குள்ள அவங்க மிகவும் வந்து துன்புறுத்தப்படுறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் வெளிவந்த வண்ணம் இருக்கு. இன்னுமே அப்படிதான் உண்மை நிலவரம் அதானா? அடிச்சு உதைச்சு துன்புறுத்துறதுங்கிறது ஒரு வகை. அது அண்ணன் தடாரகிம் அவர்கள் நிறைய நேர்காணல்ல சொல்லியிருக்காங்க. அது ஒண்ணு. ஜெயிலுக்குள்ள போடுறதே ஒரு முதல் துன்பம். 2வது, அவங்களுக்கு ஒழுங்கான உணவு முறைகள் கையாளப்படாதது 2வது துன்பம். 3வது, அந்த உடல் நலிவுடுகின்ற பொழுது இயல்பாகவே சுகர், பிரஷர் போன்ற பிரச்சனைகள், நோய்கள் தானாகவே உடல்ல உருவாகும். அது ஒன்று. 3வது. 4வது, அவங்களுடைய குடும்பத்தார்கள் விசாரணைங்கிற பேர்ல கூட்டிட்டு வந்து 25 ஆண்டு காலம் உள்ள வச்சு பண்றாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய துன்பம். இவங்களை போய் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. குடும்பத்தார கூட பார்க்க விட மாட்டாங்களா? ஆமா. இதுக்கும் அவர்கள் உள்ள இருக்கிறதுக்கும் குடும்பத்தாரை பார்க்க அனுமதிக்காததுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அதாவது திமுக வந்து இந்த இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய விஷயத்துல பாஜகவை பார்த்து அஞ்சுது. இந்த இஸ்லாமியர்களை வந்து கொடுமைப்படுத்தினா தான் பாஜகவுக்கு நல்ல பேர் வாங்க முடியும். பார்த்தீங்களா, இஸ்லாமியர்களுக்கு நீங்கள் தான் எதிரி நினச்சிக்கிட்டீங்களா? நாங்களும் எதிரி தான். எப்படி உள்ள விடாமல் வச்சுருக்கோம். கேட்டால் இதுவரைக்கும் வாய் திறக்காத எந்த அரசியல் கட்சிகளும் சமீபத்தில் நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் செல்வ பெருந்தகை இஸ்லாமிய சிறைவாசிகளை பற்றி பேசுகிறாரு. செல்வ பெருந்தகைக்கு இஸ்லாமிய சமூகத்துக்கு என்ன சம்பந்தம்? கண்டிப்பாக அவர் இந்த நேரத்தில் பேச வேண்டிய அவசியம் என்ன? விடுதலை சிறுத்தைகளுடைய சிந்தனை செல்வன் சிறைவாசிகளை பற்றி பேசுகிறாரு. அடுத்து சிபிஎம்ங்கிற கட்சி இந்த நாட்டில் இருக்காங்கிறதே தெரியாது. அந்த எம்எல்ஏ நல்லவர், அவர் எளிமையானவர், அவரை பற்றி நிறையா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவர் சிறைவாசிகளினுடைய விடுதலையை பற்றி பேசுகிறார். இவ்வளவு நாள் பேசாமல் 21 இருந்து பதவிக்கு வந்து கடைசி ஆட்சி முடிய போகும்போது 26 தேர்தல் வர போகிற நேரத்தில் சட்டமன்றத்தில் போய் சிறைவாசிகளை விடுதலை செய்யுங்க. அதில் இப்போ பெரிய கூத்து என்னன்னு கேட்டால், இன்னமும் செல்வ பெருந்தகை முட்டு கொடுக்குறாரு. யாருக்கு? திமுகவுக்கு. அவங்க முதலமைச்சர் வந்து விடுதலை செய்யணும்னு கையெழுத்து போட்டு கோப்பெல்லாம் கோரிக்கை வச்சு அனுப்பிட்டாங்க.
ஆளுநர் தான் கையெழுத்து போடாமல் இழுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தெல்ல தெளிவாக எங்கள் உலமா சபையிலேயே கூட ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. என்ன அறிக்கைன்னா, இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வதற்கு முழு அதிகாரம் யாருக்கு இருக்குது? தமிழக அரசுக்கே இருக்குது. கவர்னருடைய ஒப்புதல் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. சரி, கவர்னருடைய ஒப்புதல் வாங்காமையே நீங்கள் சிறைவாசிகளை திறந்து விட்டு அந்த நாட்டில் என்ன குடியேற்ற போகிறது? கவர்னர் கையெழுத்து போடலை, உங்களுக்கு ஒப்புதல் கொடுக்கல, நீங்கள் உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி சிறையை திறந்து விடுங்க, அவங்கள விடுங்க. என்ன நடந்துடும் இந்த நாட்டில்? ஆட்சியை கொளுத்துருவாங்களா? இல்லை உங்களை தூக்கி சிறையில் போட்டுருவாங்களா? உங்களுக்கு ஈடி ரைடு வந்துடும். உங்களை சட்ட ரீதியாக ஊழல் லஞ்சத்தின் வாயிலாக உங்களை என்ன செஞ்சுவாங்க? அச்சுறுத்துவாங்க. அதுக்கு பயந்துக்கிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க? சிறைவாசிகளை விடுதலை செய்யாமையே வச்சுக்கிட்டு பாஜகவுக்கும் பல்ல இழிச்சுக்கிறணும், இஸ்லாமிய சமூகத்தையும் உங்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்புன்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்கணும். நேற்று முதற்கொண்டு கும்பகோணத்தில் அனைத்து ஜமாத்துகளின் மாநாடு நடக்குது. அப்போ அந்த மாநாட்டில் வந்து முதலமைச்சர் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி, இது ஒரு தேர்தல் நேரம், இஸ்லாமிய சமூகம் என்ன எதிர்பார்ப்பில் இருக்குது, 3.5 பற்றி இஸ்லாமிய சமூகம் எதிர்பார்ப்பில் இருக்குது, சிறைவாசிகளை பற்றி இஸ்லாமிய சமூகம் எதிர்பார்ப்பில் இருக்குது. இதுதான் சமூகத்தினுடைய உயிர்நாடி பிரச்சனை. இதை விட்டு போட்டு என்ன மத குருமார்கள் இருக்காங்கல்ல, என்னை மாதிரி இமாம்கள், இவங்களுக்கு ஒரு வாரியம் இருக்குது. அந்த வாரியத்தில் வந்து யாரெல்லாம் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ஓய்வூதியம் எப்போ? இப்போ நான் இருக்கேன்னா எனக்கு ஓய்வூதியம் வாங்குறதுக்கு நான் இன்னும் எத்தனை வருஷம் ஆகும்? எனக்கு 50 வயசு ஆகணும். அது வரைக்கும் அந்த ஓய்வூதியம் இப்போ 1000 ரூபா கொடுத்துட்டு இருக்காங்க. அது 3500 ரூபாயா கொடுப்பேன்ட்டு வாக்குறுதி கொடுக்குறாரு. இதுவா அந்த 3500 ரூபாய் வாங்குறதுக்கு எத்தனை பேர் செலக்ட் ஆயிவாங்க? இல்ல, எல்லா தரப்புலயும் இந்த காசை கொடுத்தே அமைதிப்படுத்துறாங்கன்னு நினைக்கிறாங்க. இது ஒரு காசு இல்ல தங்கச்சி. இத வந்து இந்த 3000 ரூபாய் வாங்குறதுக்கு நான் எத்தனை வருஷம் காத்து கிடக்கணும்? இதுக்கு ஒரு வாரியம், இந்த வாரியத்தின் மூலமாக இது ஒரு பெருமையா எனக்கு? அந்த 3500 ரூபாய் ஆக்குறேன், வக்ஃபு சொத்துக்களை எல்லாம் பராமரிப்பதற்கும் கணக்கெடுப்பதற்கும் மீட்பதற்கும் ஒரு தீர்ப்பாயம் அமைக்கிறேன். எப்போ வக்ஃபு சொத்துக்களை எல்லாம் அபகரிச்சு அண்ணா அறிவாலயம் திருச்சியில கட்டி போட்டு பல சொத்துக்களை பல அதிகார வர்க்கங்கள் வந்து ஆட்டைய போட்டதுக்கு அப்புறம் வந்து இப்ப தீர்ப்பாயம் அமைக்கிறாங்களாம். ஏன் 21லயே அமைச்சிருக்க வேண்டியதானே? கண்டிப்பா. அப்ப இது ஒரு நாடக அரசியலுங்கிறது வந்து இளம் தலைமுறை பிள்ளைகளுக்கு தெரியுது. ஆனாலும் முதலமைச்சருக்கு ஒரு நம்பிக்கை, சிறைவாசிகளை பத்தி பேசாம, 3.5 பத்தி பேசாம, இஸ்லாமிய மக்களினுடைய இடஒதுக்கீடை அதிகமாக கொடுக்கணுமா கம்மியாக கொடுக்கணுமா, அவங்க அரசு பணியில் இருக்காங்களா இல்லையா, சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணுமா இல்லையா, அதை பற்றிலாம் பேசாமல் இந்த என்ன சொல்கிறது, இந்த சில்லறத்தனமான விளம்பரத்தை சொல்லிட்டா இஸ்லாமிய சமூகம் ஓட்டு போட்டுரும்னு இன்னமும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நம்புறாரு. அப்படின்னா எனக்கு அவர் நினைச்சா ரொம்ப பெருமையாத்தான் இருக்குது. இன்னொன்னு, இப்போ சீமான் அவர்கள் அதாவது இன்னைக்கு பழனி பாபா அவர்களினுடைய நினைவேந்தல் அன்று வந்து விடுதலை செய்யணும் இஸ்லாமிய சிறை கைதிகளை அப்படின்னு பேசும்போது இன்னைக்கு வந்து திமுக சார்பாக ஐடிஎம் சார்பாக வைரல் ஆகக்கூடிய விஷயம் என்னன்னா, பழனி பாபா அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு தான் ஆதரவு தெரிவிச்சாரு, ஆனா இன்னைக்கு அதை சீமான் பயன்படுத்துகிறார் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு போகுது இல்லைங்களா? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது நானே அண்ணன் சீமான் அவர்கள் மீது ஒரு தவறான கண்ணோட்டத்துல தான் 2018 வரைக்கும் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டது. என்ன ஏற்பட்டது அப்படின்னா, பழனி பாபா அவர்கள் வந்து 2 விதமாகவும் பேசியிருக்காரு. திமுகவுக்கு இன்னைக்கு இருக்கிறவங்க என்ன திமுகவுக்கு விசுவாசமா இருக்கிறாங்க, அதுவும் பெரியார் ஆதரிச்சாரு அப்படின்றதுதான் இன்னைக்கு அதை சொல்றேன். அந்த 2-3 சிக்கலுக்கு இன்னைக்கு நம்ம பதில தந்துடுறேன் நான். அதாவது திமுகவை 25 வருஷம் தோளில் தூக்கி சுமந்தவர் வந்து பழனி பாபா. என்னை விடவாடா நீங்க எல்லாம் திமுகவுக்கு விசுவாசமா இருந்துட போறீங்க? என்னுடைய பொருளாதாரம் என்ன, என்னுடைய குடும்ப பின்னணி என்ன, என்னுடைய பட்டப்படிப்பு என்ன, என்னை விடவா நீங்கள்லாம் திமுகவுக்கு விசுவாசமாக இருந்து உழைச்சிட போகிறீங்க? 25 வருஷம் தூக்கி தோளில் தூக்கி சுமந்தேன்டா நான் திமுகவை. ஆனால் ஒரு கலவரத்தின் போது ஒரு பள்ளிவாசல் இடிக்கப்பட்டது, ஒரு இமாம் கொலை செய்யப்பட்டார், அதற்கான நடவடிக்கை எடுன்னு சொல்ல போகும்போது கருணாநிதி என்ன சொன்னார் தெரியுமா? அட்ஜஸ்ட் பண்ணி போங்க பாவா, என்ன இதையெல்லாம் போட்டு பெருசுப்படுத்திக்கிட்டு எனக்கு அழுத்தம் கொடுக்குறீங்கன்னு கேட்டார்றாப்பா கருணாநிதி. அவனுக்கு தேவைன்னா குஷ்பு கூட கூட்டணி வைப்பான்டா அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. ஒரு மானமுள்ள தமிழன் திமுக ஓட்டு போடணும்னு கடைசி காலத்துல மரணம் ஆகிறதுக்கு முன்னாடி கேட்டிருக்காரு. அப்ப திமுகவை ஆதரிச்சு காணொலியை பரப்புற நீங்க திமுகவை கடைசி காலத்துல எதிர்த்தார், அதையும் பேசல. அப்போ சீமானை வீழ்த்துவதற்கு இந்த பழனி பாபாங்கிற அந்த ஒத்தை வார்த்தை என்ன செய்யுது?
மெட்டீரியலாக இவங்களுக்கு ஆயுதமாக பயன்படுது. அந்த தேர்தல் நெருங்க போகும்போது நல்ல சரியாக சிந்திச்சு பார்த்தீங்க அப்படின்னா, தேர்தல் வரப்போகும்போது தான் சீமானை வீழ்த்துவதற்கு பிரபாகரனை கையில் எடுப்பார்கள் இந்த அவதூறுவாதிகள், பெரியாரை கையில் எடுப்பார்கள், அதே மாதிரி அம்பேத்கரை கையில் எடுப்பார்கள், பழனி பாபாவை கையில் எடுப்பார்கள். பழனி பாபா ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, அம்பேத்கரையும் பெரியாரையும் ஏற்காதவன் எவனா இருந்தாலும் நீ ஏத்துக்காத அப்படின்னு. சீமான் என்ன அம்பேத்கரை புறக்கணிச்சிட்டாரா? இல்ல, மேடைக்கு மேலே இப்போ பெரிய அம்பேத்கரை தானே உதாரணம் மேற்கோள் காட்டி பேசுறாரு. அதே சமயத்தில் பெரியாரும் இந்த தமிழ் சமூகத்தில் போராடினார்னு சொல்லாத நான் ஏற்கிறேன், பெரியார் மட்டும்தான் போராடினார்னு சொல்லாத அதை நான் ஏற்க முடியாது. இதுவரைக்கும் இருந்த நிலைப்பாடு திரும்ப 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 இந்த ஈவேராவை தூக்கி 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 பேச போகும்போது இந்த ஈவேராங்கிற பிம்பத்தை உடைக்கணுங்கிற எண்ணம் யாருக்கு வருது? சீமானுக்கு வருது. எப்படி ஒருத்தனை பார்த்து நீ தாண்டா கொலை செஞ்சேன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப செய்யாத ஒருத்தனை போட்டு திரும்ப திரும்ப சொல்ல போகும்போது அவன் விரத்தியில் என்ன ஆவான்? ஆமாண்ணா நான் தாண்டா செஞ்சேன், இப்போ என்னடா செய்ய போகிற அப்படின்னு அந்த எதிர்ப்புணர்வு வரும் தெரியுமா? அப்படி வந்தது தான் நான் சீமான் அவர்களுக்கு. பெரியார் அவர்களே பெரியாரும் போராடினார். அவருடைய போராட்டத்தை நான் குறைச்சி மதிப்பிடலை. இன்ன வரைக்கும் கேட்டாலும் அண்ணன் அர்த்தம் சொல்லுவாரு. இல்ல இப்ப இவங்க சொல்லக்கூடியது திராவிட கருத்துக்களை தான் பழனி பாபா ஏற்றுக்கொண்டார் அப்படின்றாங்க. அப்ப தமிழ் தேசிய கருத்துக்களை பழனி பாபா அவர்கள் ஆதரிக்கலையா அப்படின்ற கேள்வி இன்னைக்கு மக்கள் மத்தியில எழுது. தமிழன் திமுக ஓட்டு போடணும்னு கேட்டது பழனி பாபா அவர்கள் கேட்டது திராவிட கொள்கையாது இல்ல. அப்போ கருணாநிதி தேவை ஏற்பட்ட குஷ்பு கூட கூட்டணி வைப்பான்னு சொன்னது திராவிட கொள்கையாது இல்ல. அப்போ இதெல்லாம் எதில் போய் கொண்டு போய் சேர்க்கறது? நீங்கள் செஞ்ச ஊழலும் நீங்கள் இந்த சமூகத்துக்கு செஞ்ச அநீதியத்தையும் தானே, அநீதியின் காரணமாகத்தானே பழனி பாபா அந்த வார்த்தையெல்லாம் உங்களை பற்றி விமர்சனம் செஞ்சாரு. கண்டிப்பா எம்ஜிஆர் என் நெஞ்சில் குத்துன எதிரி, கருணாநிதி என் முதுகில் குத்துன துரோகின்றார சாதாரணமாக சொல்லியிருப்பாரா? இது திராவிட கொள்கையில் வருதா? இதைத்தான் இப்போ பழனி பாபா திராவிட கொள்கைன்னு நம்பிக்கிட்டு இருந்தாரா? அவர் ஒரே ஒரு இடத்துல நான் இனத்தால் திராவிடன்னு சொல்லியிருப்பார். இன்னைக்கு அவர் உயிரோடு இருந்திருந்தால் அவருடைய கருத்தியல் மாறுபட்டு இருக்கலாம். அவரை ஏன் அவசரமாக கொலை செஞ்சதுக்கான காரணம் என்ன? அதை சொல்லுங்க. உங்கள்கிட்ட பேசுகிறாங்கல்ல, பழனி பாபா யாரால் கொலை செய்யப்பட்டார்? அந்த குற்றவாளிகள் யார்? அப்பொழுது ஆட்சியில் இருந்தவர்கள் யார்? பழனி பாபாவினுடைய கொலைக்கு யார் பொறுப்பேற்றது? எந்த அரசு பொறுப்பேற்றது? நீதி வாங்கி கொடுத்ததா? அப்போது எப்படி கச்சத்தீவை கொடுத்துட்டு கம்முன்னு கிடந்தாங்களோ, எப்படி குஜராத் படுகொலையின் போது கம்முன்னு கிடந்தாங்களோ, எப்படி இந்த சிறை விசாரணைங்கிற பேரில் கோயம்புத்தூரில் கலவரத்தில் ஈடுபட்ட அந்த குற்றவாளிகளையெல்லாம் விட்டு போட்டு அப்பாவிகளை பிடிச்சி சிறையில் போட்டுட்டு கம்முன்னு கிடக்காங்களோ, அதே மாதிரி தான் அத்தனை அநியாயத்தையும் இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கும் தமிழ் சமூகத்துக்கும் செஞ்சுட்டு கம்முண்டு அமைதியாக இருக்கிறது. எவனா ஒருத்தன் எதிர்த்து கேள்வி கேட்டான் அப்படின்னா அவனை தூக்கி அடிக்கிறது. எதால்? அந்த பழனி பாபா இப்படி சொல்லியிருக்காரு பாருங்க அப்படின்னு. நான் சொல்கிறேனே, பெரியாருடைய கொள்கை என்னம்மா? பெரியாருடைய கொள்கை என்ன? சாதியை ஒழிக்கணும். ஆனால் பழனி பாபாவினுடைய கொள்கை திராவிடத்தை தூக்கி சுமந்தார்ல, அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? இந்த ஒரே ஒரு காணொலியை மட்டும் பாருங்க. நான் பாடுபட பிறந்திருக்கேன். 10 பேருக்கு எல்லாம் பிறந்திருக்கிற மாதிரி டாக்டருடைய வன்னியர்கள் மற்றவங்க ஆதிதிராவிடர்கள் நாங்க ஒண்ணு சேர்ந்து எங்க தலைமுறைக்கு பின்னாடியாவது இந்த பார்ப்பனர்கள் நம்மை சுரண்டாமல் இருப்பதற்காகத்தான் இஸ்லாமியர்களே நாங்கள் இந்த கூட்டை போட்டிருக்கோம். அத எனக்கு பின்னாடி இஸ்லாமியர்களும் வன்னியர்களும் இந்த தொகுதியில ஒற்றுமையா இருந்தார்கள் என்ற பேரை ஏற்படுத்தி கொடுங்க. எங்களை ஜாதி கட்சிங்கிறா, நாங்க சத்தியமா ஜாதி கட்சி தான், நாங்க மாத்தியெல்லாம் சொல்ல மாட்டோம். பின்ன நாங்க அது வேஷமெல்லாம் போட தெரியாது, எங்களுக்கு ஜாதி தான் முக்கியம். ஏன்னா ஒரு வன்னியனாத்தா இருக்கணும், ஒரு தேவனாத்தா இருக்கணும், ஒரு முஸ்லீமாத்தா இருக்கணும். இதுல மாற்றம் இருக்கப்படாது. பாப்பானாத்தான் இருக்கணும். அப்பத்தான் ஒரு காலத்திலேயாவது அவனை பிரிச்சு தூக்க முடியும். எல்லாம் ஒரு தாய் மக்கள் சொன்னோம்னா பாப்பானை தவிர நம்மளால சொல்லலாம். அவனை சொன்னா மறுபடியும் புரிஞ்சதா? பெரியாருடைய கொள்கை என்ன? சாதியை ஒழிக்கணும். பழனி பாபா என்ன பேசியிருக்காரு? எல்லாரும் இஸ்லாமியர்களும் வன்னியர்களும் தேவர்களும் அவரவர் குடி அடையாளத்தோட இருங்க. அந்த சாதின்னு அந்த நேரத்துல பயன்படுத்தப்பட்டது. இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் அதை சாதின்னு சொல்லக்கூடாது, சாதிங்கிறது தமிழ் சொல்லல, தமிழனுக்கு சாதி அல்ல, குடிதான், தமிழ் குடிகள், குளம் குடிதான், அதுல பெருமை ஒண்ணும் இல்லை, நம்மளுடைய அடையாளம் அது. நான் இந்த வம்சாவளியில் பிறந்து வந்தவன், நான் இன்ன மொழியில் பேசக்கூடியவன், இதனால நான் இந்த வம்சத்தில் பிறந்தவனால பெருமை பேசுறதோ இந்த மொழி சார்ந்தவனாங்கிறத பெருமை பேசுறது அல்ல. எப்போ சீமான் அவர்கள் தன் தாய்மொழியை உயர்த்துறார் அப்படின்னா, என் மொழியை அழித்து இன்னொருவன் அவனுடைய தாய்மொழியை உயர்த்துன்னு நினைக்கிறான் பாருங்க, அப்பதான் என் தாய்மொழியை நீ ஏண்டா ஒழிக்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு வெகுண்டு எழுகிறாரு. அது வரைக்கும் மொழி வேறுங்கிறது சீமான் அவர்களுக்கு கிடையாது. யாருக்குமே தமிழர்கள் யாருக்கும்
மொழி வெறியோ மொழி பெருமையோ யாரும் பேசுனது இல்ல இல்லை. இப்போ பழனி பாபா அவர்கள் அப்ப எல்லா சமூகத்தையும் இணைக்கணும்ன்ற முயற்சியில தான் ஈடுபட்டு இருந்தாரு. ஆமா ஆமா, இது திராவிட கொள்கையாது? அப்புறம் என்ன திராவிட கொள்கையை பத்தி பழனி பாபா தூக்கி சுமத்தாருங்கிறீங்க? அவர் உங்களை எல்லாம் நம்பி பின்னாடி வந்தாரு. எம்ஜிஆர் நம்பினாரு, நல்லது செஞ்சிருவார் போலன்னு வந்தாரு. அப்புறம் தான் சொன்னாரு நடிகை நாடாடுறது 2 வருஷம், நாடாடவன் நடிச்சது ஒரு 25 மாசம் அப்படின்லாம் பேசியிருக்காரு. எம்ஜிஆரை நம்பி, கருணாநிதியை நம்பி, ஜெயலலிதாவை நம்பி, காங்கிரஸை நம்பி, அத்தனை கட்சிகளையும் நம்பி 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 எம்பி ஏமாந்ததற்கு பிறகு இறுதி வடிவமாகத்தான் தமிழ் சமூகத்தினுடைய ஒற்றுமையை ஏற்படுத்தின நம்ம நாட்டை நாமளே ஆண்டுக்கிறாங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாரு. அப்போத்தான் எதிரிக்கு புரியுது, இனி பழனி பாபாவை விட்டு வைக்கக்கூடாது. தமிழ் சமூகத்தை ஓர்மைப்படுத்திட்டான் அப்படின்னா தமிழ்நாட்டை தமிழர்களே ஆள வந்துடுவான். தமிழ்நாட்டை முஸ்லீம் ஒரு தடவை ஆளலாம், கிறிஸ்தவர் ஒரு தடவை ஆளலாம், வன்னியர் ஒரு தடவை ஆளலாம், நாடார் ஒரு தடவை ஆளலாம், கோனார் ஒரு தடவை ஆளலாம்ங்கிற சுழற்சி முறையில் நம்ம நாட்டை நாமளே ஆண்டுக்கிறாங்கிற முடிவுக்கு வந்தார்ல. அங்க இருந்து தான் சீமான் தன்னுடைய அரசியலை தொடங்குறாரு. தமிழ்நாட்டை தமிழனே ஆளணும், பிஜேபியோட சேரமாட்டேன், காங்கிரஸோட சேரமாட்டேன், திமுகவோட சேரமாட்டேன், அதிமுகவோட சேரமாட்டேன், இது நாள் வரைக்கும் இவங்க எல்லாரும் கூடயும் சேர்ந்து ஒட்டுண்ணி கட்சிகளாக இருந்த எவன் கூட நான் சேரமாட்டேன். அப்படி நீ சேரணும் அப்படின்னா என் கருத்தியலை முழுமையாக ஏற்றுக்கொண்டு நீ என் கூட வா. அப்படித்தான் விஜய் வந்திருந்தால் சேர்த்துருந்திருப்பாரு, வராததுனால கைவிட்டுட்டார். கண்டிப்பா அரசியல் சார்ந்த பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி நன்றி நன்றி. 2026 தேர்தலுக்கு பிறகு நம்மை விட அதிகமாக பிரபாகரன் என்றும் தமிழீழம் என்றும் விடுதலை புலிகள் என்றும் இவர்கள் உச்சரிப்பார்கள். நான் உச்சரிக்க வைப்பேன்.